ஹாய் காய்ஸ், நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். இந்த பவித்ரா அண்ட் அன்ஷிதா வந்து ஜாக்லின் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி கைத்தட்டலுக்கு போகிறாங்கன்ட்டு. அப்போ ஜெஃப்ரி வந்து என்ன பண்ணார்? கைத்தட்டலுக்கு தானே போகிறாரு. சௌந்தர்யா வந்து சௌந்தர்யாவுக்கு மட்டும்தான் கை தட்டுறாங்களா? அது வந்து ரொம்ப ஃபேக்காக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறது. ஏன்னா வந்து தீபக்கு கை தட்டல்னால அவங்க போகல. தீபக்கு கைத்தட்டல் கிடைக்காத முன்னிக்கே அவங்க தீபக் கூட ஜாக்லின் இருந்தாங்க. எப்போனா அந்த கோடை பிரித்து விட்டோன்னே ஜாக்லின் வந்து தீபக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அந்த டைமில் இருந்துன்னு அவங்க இது பண்ணாங்க. தீபக்கை விட கைத்தட்டல் கிடைக்கிறது நிறைய பேர் இருக்காங்க. தீபக் எப்போயாவது தான் கைத்தட்டல் கிடைக்கிது. ஸோ முதல் அவங்க அதை புரிஞ்சுக்கணும். அது ஒரு விஷயம். அண்ட் செகண்ட் வந்து நம்ம பார்த்தது இப்போ கொஞ்சம் முன்னுக்கு வந்து ஜெஃப்ரி அண்ட் சௌந்தர்யா வந்து அவ்வளோ கேவலமாக வந்து ஜாக்லின் பற்றி பின்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. முன்னுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இதனால தான் நான் இவ கூட ஃப்ரெண்டாக ஆக மாட்டேன்ட்டு சொன்னேன்ட்டு. ஸோ ஜாக்லின் வந்து நல்லா கேட்டு விட்டுட்டாங்க. நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு. ஏன்னா அந்த கட்டத்தில் வந்து கேமராவை மாற்றி முத்துக்குமார் கிட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம இந்த மாதிரி கட்டத்தில் நிறையா நோட் பண்ணியிருக்கோம். சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் வந்து ஒரு விஷயம் வரப்போ ஜாக்லின் வந்து நல்லா அசிங்கமாக கேட்டுருவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அவங்க நேராகவே மூஞ்சில் அடித்த மாதிரி எப்போவுமே பேசுவாங்க. அதுதான் வந்து இந்த சௌந்தர்யாவுக்கு ஏற்றுக்க முடியாது. ஏன்னா சௌந்தர்யா ஒரு ஃபேக் கேரக்டரில், ஒரு அசிங்கமான கேரக்டரில். ஸோ அதனால அவங்களால ஏற்றுக்க முடியாது. உண்மையை வந்து அவங்களால கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. ஸோ ஏற்றுக்க முடியாதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த இடத்த விட்டு போயிட்டு ஜெஃப்ரி கூட சேர்ந்துட்டு பேச வேண்டியது. ஏன்னா ஜெஃப்ரி பார்த்திங்கன்னா ஒரு கட்டம் இருக்கும், அது நம்ம காட்டுறோம், நம்ம வீடியோலாம் வச்சிருக்கோம், அதை நம்ம போட போகிறோம். ஸோ அதில் வந்து ஜெஃப்ரி வந்து வெளியே தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அந்த கட்டத்தில் வந்து ஜாக்லின் அங்கே தான் இருப்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், உள்ளே போகணும்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவ்வளோ நீ ஆம்பளையாக இருந்தால் என்ன பண்ணணும்? நீ வந்து ஜாக்லின் கிட்ட வந்து முன்னுக்கே பேசணும். ஆனால் நீ முன்னுக்கு பேசவே மாட்டேன்னா நீ அவ்வளோ கீழ்த்தனமான ஜென்மனால அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அவர் வந்து எப்படியாப்பட்ட கேரக்டர்னு. ஸோ அதனால தான் அது அவர் பண்ணுறாரு. ரொம்ப ரொம்ப கேவலமான ஜென்மங்கன்னா அது வந்து சௌந்தர்யாவும் ஜெஃப்ரியும் தான். அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த கட்டத்தில் வந்து ஜாக்லின் என்னமோ கேட்டு விட்டாங்க போல் நல்லா சௌந்தர்யாவை. ஸோ கேட்டு விட்டோன்னு உடனே அங்கேருந்து எந்திரிச்சு போய் ஜெஃப்ரி கூட போயிட்டு பேசிகிட்டு இருந்தது இருந்துச்சு. ஆனால் அந்த கட்டம் நம்மளுக்கு காட்டலை. ஏன் காட்டலைன்னா, இந்த வீட்டில் வந்து நிறைய விஷயம் நடக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க மோஸ்ட்லி டைம். அங்கே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது வந்து ஹைலைட் பண்ணணும்னு அவங்க ஹைலைட் பண்ணணுன்னு அந்த டீம் நினச்சா மட்டும்தான் காட்டுவாங்க. மற்றபடி நம்மளுக்கு அதை காட்டவே மாட்டாங்க. ஸோ அதுதான் அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கேரக்டர் எனக்கு செட் ஆகாதுன்னு சொன்னது. ஓகே, அது வரைக்கும் சரி தான். அதில் வந்து ஓகே தான். ஆனால் வந்து அது முன்னுக்கு என்ன காரணம்? நீ வந்து இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லாமல் பின்னாடி போய் பேசுகிறேன், நீ எல்லாம் ஒரு ஆளா? அதான் எனக்கு என்ன தெரியுதுன்னா, பிஆர் வச்சுட்டு உள்ளே போன நாய் ஜென்மத்துக்குலாம் எப்படி இதெல்லாம் புரியும்? ஏன்னா நாய் கூட நன்றியாக இருக்கும். இந்தமாரி சில நாய்ங்க இருக்கும், சாரி நாய்ங்க ரோட்லலாம் திரிஞ்சிட்டு இருக்கோங்க. அந்த மாதிரி இதுங்களுக்குலாம் கேரக்டரே இருக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க தான் இதெல்லாம் நினைக்கிறேன். அப்படின்னு நம்ம வந்து ஜோடியாக் படி சொல்லணுன்னா அந்த மாதிரி ஜென்மங்க நிறையா இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஜென்மங்க தான் இந்த ஜென்மம். சில பப்பி நம்மளுக்கு லாயலாக இருக்கும், சில பப்பி நம்மளை அட்டாக் பண்ணிடும். சில இது வந்து நம்மளுக்கு வந்து லாயலாகவும் இருக்காது, அட்டாக்கும் பண்ணாது, சோம்பேறித்தனமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா டாக்ஸ்லேயும் நிறையா விதம் இருக்கிறப்போ நம்ம கேரக்டரும் டாக்ஸ் கேரக்டரும் ஒன்று தான். நம்ம எல்லாமே அந்த மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப இது வந்து அந்த மாதிரி கேவலமான ஜென்மம். இது வந்து கொஞ்சம் தேவலமான ஜென்மம்னு சொல்லலாம். ஸோ வந்து இந்த பார்க்காம இந்த சம்மந்தம்லாம் வந்து பேசுகிறவங்க தயவு செஞ்சு பேசாதீங்க, மூடிட்டு கிளம்பலான்னு நான் சொல்ல வரேன்.